அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை ஈகம் வாழ்வுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பரின் அடைத்தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை ஈகம் வாழ்வுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது இன்று தன்னுடைய 12வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஷேரின் சகானா பெர்னாண்டோ வாழ்க்கையில் அடைந்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் திரு ஜீவன்தாஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஜெரின் ஜோசப் ஜேம்ஸ் இந்த திருப்பலியை நன்றியின் வழியாகவும், ஜெரின் ஜேம்ஸ் ஜூதி தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இறைவன் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நன்றியின் வழியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இந்த திருப்பலியானது மரித்த அருட்தந்தை அல்போன்ஸ் தாஸ் அவர்களுடைய ஆன்ம இறைப்பாற்றிற்காக திரு நோயல் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற பல்வேறு தேவைகளுக்காக பக்தியோடு மன்றாடி ஜெபித்தவர்களாக இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். இறையேசுவின் அன்புக்கினியவர்களே, மீண்டும் ஒரு முறை இறை பிரசனத்தில் ஒன்றாக இணைந்து இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகள் கண்டுபிடித்தோம். இறைவனது அருளையும் இறைவனது இரக்கத்தை வேண்டி ஒரே குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். இன்று திரு அவையானது புனித எஃப்ரேமுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. 306ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். தன்னுடைய கிறிஸ்துவ வாழ்விலே ஆணுடைய போதனையால் ஈர்க்கப்பட்டு அது 18வது வயதிலே திருமுழுக்கு பெற்றதாகவும், அதைத் தொடர்ந்து திருத்தொண்டராக அவர் அற்பொழிவு செய்யப்பட்டு இறைவனது பணியை தொடர்ந்ததாக வரலாறு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. திருப்பாடல் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு ஒரு மிகப்பெரிய கவிதைகளையும் பாடல்களையும் பல்வேறு எழுத்துக்கள் வழியாக இறை விசுவாசத்தை உறுதிப்படுத்தியதாக அவரது வரலாறு தருகிற செய்தியாக இருக்கிறது. தனது வயது முதிர்ந்த காலத்திலே ஏழ்மையிலும் தனிமையிலும் இறைவனை தேடியதாகவும், தனிமையில் இறைவனை முழுமையாக அனுபவித்து அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை பிறருக்கு அறிவித்ததாகவும் அவருடைய வரலாறு நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. இப்புனிதரை போல நாமும் இறைவனை தனிமையிலும் ஏழ்மையிலும் தேடுவோம். அதே போல புனிதர் எவ்வாறு திருப்பாடல் மீது அதிகமான காதல் கொண்டு திருப்பாடலை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதை பாடி ஆண்டவரை புகழ்ந்தார்கள், அதுபோல் நம்முடைய அனுதின வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் திருப்பாடலை ஜெபித்து பாடி இறைவனை துதிக்கவும் இறைவனை ஆராதிக்கவும் இறைவனுக்கு துணை புரிய வேண்டும். திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். இத்திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுத்திட ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு மனமுறுத்தி இறைவனது மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து பிள்ளை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆற்றல் பெற்றிருந்தார். அதே தூயாவியார் எங்கள் உள்ளங்களின் கனிவுடன் பொழிந்திருக்கிறார். உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்யும் எங்களாற்றும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை கடவுள் எங்களுக்கு தந்தார். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்லுகிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடம் இருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியையே சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாய் இருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாய் இருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூயாவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்தியதாய் இருக்கும். தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சி பொருந்தியதாய் இருந்தது என்றால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாட்சி நிறைந்ததாய் இருக்கும். அன்றைய மாட்சியை ஒப்புயர் பெற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறையப் போவது மாட்சி உடையதாய் இருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாய் இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வகுவேறு பாடல். உங்கள் பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ் பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். உங்கள் பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர். அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். உங்கள் பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேகக்கூடிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். உங்கள் பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீச்செயலுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர். உங்கள் பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை சொல்லுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். உங்கள் பல்லவி. நம்
அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையே மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இறை இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே கட்டளைகள் நமக்கு அவசியமா அவசியம் இல்லையா என்று கேட்கிற போது மனிதனை நெறிப்படுத்தவும் மனிதனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவும் மனிதனுக்கு சட்டங்கள் அவசியப்படுகின்றன என்பதுதான் இன்றைய யதார்த்தம் நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அண்மையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அறிமுகமான ஒருவர் இந்த ஊரடங்கு காலத்திலே தன்னுடைய வாழ்நாளை நாட்களை தன்னுடைய வீட்டிற்குள்ளே அவர் செலவு செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தனக்கு எதுவும் நிகழாது என்று சொல்லி அருகில் இருந்த கடைக்கு சென்றார். ஒரு பழம் வாங்கிட்டு வரலான்ட்டு பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வந்த 3 நாளிலே அவருக்கு தொற்று வந்ததாக எனக்கு ஒரு செய்தி வந்தது. நம்முடைய அனுதின வாழ்வில் கூட இந்த ஊரடங்கு காலத்திலே அரசாங்கம் எத்தனையோ சட்டங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறது. எதற்காக? நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த சட்டங்கள் மீறுகிற போது நம்முடைய வாழ்க்கை நாம் இழந்து விடுகின்றோம். அதே நேரத்தில் ஒரு சட்டமானது ஒருவருடைய வாழ்வுக்கு தடையாக இருக்கிறது என்றால் இந்த சட்டத்தை மீறுவதில் தவறு கிடையாது. இதை அனுதின வாழ்க்கையில பார்க்கிறோம். குறிப்பாக இந்த தொற்று காலத்துல அவசர ஊர்தி, அதாவது ஆம்புலன்ஸை பார்க்கிறோம். இந்த ஆம்புலன்ஸ் சென்று கொண்டு இருக்கிற போது பல நேரம் இந்த சிக்னல்ல ரெட் லைட் எரிந்தாலும் கூட அது விரைந்து செல்கிறது. ஆக ஒருவருடைய உயிர் காக்கப்பட வேண்டும் என்றால் சட்டங்கள் மீறுவது தவறு இல்லை. இதுதான் வாழ்க்கை நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. அதே போலதான் இயேசுடைய வாழ்விலும் இயேசு ஒரு யூதனாக இருந்து பல சட்டங்களை அவர் கடைபிடித்ததாக விவிலியத்தில் பல இடங்களை பார்க்கிறோம். இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார், ஜெபித்தார். அதே நேரத்தில் எப்பொழுதெல்லாம் சட்டங்கள் மனிதனுக்கு வாழ்வு தரவில்லையோ, எப்பொழுது மனிதனுடைய மாண்பை சட்டங்கள் மதிக்கவில்லையோ அப்பொழுதுதான் சட்டத்தை மீறுவராக தன்னை வெளிப்படுத்துகின்றார். குறிப்பாக ஓய்வு நாளில் நோயாளிகளை குணப்படுத்திய போது அங்கிருந்தவர்கள், அதாவது பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவின் மீது கோபம் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர் சட்டத்தை மீறுகிறார் என்று. ஆனால் இயேசு ஒருவன் வாழ்வு பெற வேண்டும் என்றால் சட்டத்தை மீறுவது தவறு இல்லை என்பதை பல புதுமைகளின் வழியாக கடவுள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவருக்கு தருகின்ற செய்தி என்ன? சட்டங்கள் மனிதனுக்கு அவசியப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் வருகின்ற சட்டமானது ஒருவனை தவறு செய்கின்ற போது அவனை தண்டிப்பதற்கு சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டது. எனவே துவக்க காலத்தில் இஸ்ராயல் மக்கள் தவறு செய்திருந்த போது அவள் தவறு செய்யக்கூடாது, தவறினால் அவள் தண்டிக்கப்படுவார் என்பதற்காக 10 கற்பனையை மோசேயின் வழியாக கடவுள் கொடுத்ததாக பழைய ஏற்பாட்டை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஒரு புதிய கட்டளை தருகின்றார். அந்த கட்டளை என்றால் அன்பு கட்டளை தருகின்றார். நீங்கள் பிறரை அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த அன்பு என்பது பிறரை வாழ்விக்கின்ற ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பு சட்டத்தை தருவதை புதிய ஏற்பாட்டை பார்க்கிறோம். ஆக இன்று நம் கடவுள் தருகின்ற செய்தி என்னவென்றால், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே அன்பை வெளிப்படுத்துகின்ற,
அன்பை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று இறைவன் தருகிற செய்தியாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், திரு அவையாக இருக்கலாம், அல்லது நம்ம சமூகமாக இருக்கலாம், அல்லது நாடாக இருக்கலாம். பல்வேறு சட்டங்களை இந்த சூழ்நிலையில், குறிப்பாக இந்த தொற்று காலத்தில் நம்ம கொடுத்திருக்கிறது என்றால் நம் மீது கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாகத்தான். எனவே சமூகமும் சரி, திரு அவையும் சரி, அல்லது அரசியல் அமைப்பும் சரி, நம்ம கொடுத்த சட்டங்களை நாம் சரியாக கடைபிடிக்கிற போது நாமும் வாழ்வு பெறுகின்றோம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் வாழ்வு பெறுகின்றார்கள். எனவே இறை இயேசுவின் அன்பானவரே, நமது அனுதின வாழ்க்கையில் சட்டங்களை மதித்து வாழவும், அந்த சட்டத்தின் வழியாக மனித மாண்பை போற்றவும், சட்டத்தின் வழியாக பிறருடைய உயிரை காக்கவும் முயற்சி செய்வோம். அதற்கு தேவையான அருளை தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. அன்பு இறை சமூகமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக்கொள்கிற திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை சொல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித எஃப்ரேமின் விழாவில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலிப்பொருட்களை ஏற்றருளும். அவரது அறிவுரைப்படி ஏற்கனவே முழுமையாக மக்களை உமை புகழ்ந்தேற்ற செய்வீரார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் இந்த எஃப்ரேமுடைய விழாவில் ஒரு திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியை எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானொலிகளோடு புனிதரின் பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை கூறி இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட
உளம் கடிது நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து வீடுமுக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்துக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நடு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளனர். ஆண்டவரை, இன்றைய திருப்பலியை நன்றியின் வழியாக ஒப்புக் கொடுக்கின்ற இது தன்னுடைய 12வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஷெரின் சகானா பெர்னாண்டோ என்ற குழந்தையை நிறைவாக ஆசீர்வதித்திருடன் ஞானத்திலும் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் தெய்வ பயத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் இந்த குழந்தை வளர தேவையான எல்லா வரங்களையும் இன்றைய நாளில் தந்து ஆசீர்வதிப்பீராக. மேலும் இந்த திருப்பலியை நன்றியின் வழியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஜெரின் ஜோசப் ஜேம்ஸ், ஜெரின் ஜேம்ஸ் ஜூதித் இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியிருடும். மேலும் எழுத்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறும் தந்தை அல்போன்ஸ் தாஸ் இவர் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மது வாழ்வில் சேர்த்துக் கொள்கிறார்கள். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்து அனுப்புகிற மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒப்புக்கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளின் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் இயற்கையின் சீற்றங்கள், வன்முறைகள், நம்பிக்கையற்ற வாழ்க்கை முறை, மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையின் சூழ்நிலைகள், நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற கொள்ளை நோயுடைய தாக்கம் இவற்றிலிருந்து எம்மைய மக்களை விடுவித்து பாதுகாப்பு. எங்கள் வாழ்நாள் நிறைவான சமாதானத்தையும் மன்னிப்பையும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பையும் கனிவோடு தந்து கொண்டாடுகின்றோம்.
இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு தருகின்றேன் என்று உடைய திருத்துகளுக்கு ஒழுங்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவாவிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கேற்ப அதன் அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவருடைய அன்பும் அமைதியும் என்னால் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். நம்மை அன்பு செய்கின்ற கடவுளும் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளும் நம் மீது இரக்கத்தோடு செயல்படுத்தப்படுகின்ற கடவுள் இவரை. இதோ இன்று நம்மையும் குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நற்கருணை வழியாக அவருடைய உயிருள்ள பிரசனத்தை தருகின்றார். இப்படி திருவிருந்து கலைக்கப்பட்ட நீங்கள் நான் பேர் பெற்றிருந்தே. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திருப்பதை நான் முயற்சித்தவள், ஆனால் உம் வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே உலக மீட்பரின் காவலரும் புனித கன்னி மரியாவின் துணைவருமான புனித யோசேப்புவை உம்மை போற்றுகின்றோம். கடவுள் தம் ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். புனித மரியா உம்மிடம் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்மிடம் இயேசு கிறிஸ்து மனிதராக வளர்ந்தார். புனித யோசேப்புவை நீர் எமக்கும் தந்தையாக இருந்து வாழ்க்கை பாதையில் வழிநடத்தும். கடவுளிடமிருந்து அருளையும் இரக்கத்தையும் மனதிடத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும்.
எல்லா தீமைகளில் நின்றும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்புவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமா. எல்லாம் வல்ல இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு நீர் உமது அருளை நிறைவாக தந்திருக்கின்றீர். அதனால் புனித எப்ரேமின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அருளையும் அன்பையும் நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தனியலோ உன்னதமை பெருமாட்சி உற்ற பாக்கியனே. கன்னி தாயாரின் பத்தனியலோ உன்னதமை பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.